நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறுபடை வீடுகள் என்றாலே நமக்கு முருகப்பெருமான் தான் நினைவுக்கு வருவார். ஆனால் சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனுக்கும் கூட அறுபடை வீடுகள் உள்ளன. அவை ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழை, எருமேலி, பந்தளம், சபரிமலை என்று அழைக்கப்படுகின்றன. ஐயப்பனின் இந்த அறுபடை வீடுகளை பற்றித்தான் இப்பதிவில் நாம் காணவிருக்கின்றோம். ஆரியங்காவு ஐயப்பன் ஆலயம் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் ஆரியங்காவு என்ற இடத்தில் உள்ளது. கேரள மாநிலத்திற்கும் தமிழகத்திற்குமான எல்லை பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. தமிழகத்தின் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் ஆரியங்காவு அமைந்துள்ளது. ஆரியன் என்ற சொல்லிற்கு உயர்ந்தவன் என்று பொருள். காவு என்றால் சோலை என்று பொருள். உயர்ந்தவன் குடியிருக்கும் சோலை என்ற பொருளில் இவ்விடமானது ஆரியங்காவு என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் ஆரியங்காவு என்று மருவி இருக்கிறது. கேரள மாநிலத்தில் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட 5 சாஸ்தா திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள ஆலயம் கேரள கட்டுமான அமைப்புடன் அமைந்திருக்கிறது. கருவறையில் ஐயப்பன் தனது வலது காலை கீழே ஊன்றியும் இடது காலை சிறிது உயர்த்தியும் வைத்து அமர்ந்த நிலையில் அரசர் தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். இவருக்கு வலதுபுறம் சிவபெருமான் லிங்க வடிவிலும் இடதுபுறம் புஷ்கலை நின்ற திருக்கோலத்திலும் காணப்படுகிறார். மதம் கொண்ட யானையை அடக்கி அதன் மேல் அமர்ந்த கோலத்தில் இங்கு இறைவன் காட்சி தருகிறார். இதனால் இவருக்கு மதகஜ வாகன ரூபன் என்ற பெயரும் உண்டு. உடல் சக்கரங்களில் மணிப்பூரக சக்கரத்திற்கு ஆதாரமாக ஆரியங்காவு திருத்தலம் விளங்குகிறது. இக்கோவில் வளாகத்தில் நாகராஜர், கணபதி, வலிய கடுத்தா கருப்பசுவாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோரும் துணை கடவுள்களாக இருக்கின்றனர். சபரிமலையில் பிரம்மச்சாரியாக உள்ள ஐயப்பன் இக்கோவிலில் புஷ்கலை என்னும் பெண்ணை திருமணம் செய்தவராக காட்சி தருகிறார். இங்கு மார்கழி மாதத்தில் சாஸ்தாவிற்கும் புஷ்கலா தேவிக்கும் கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருமண தடை இருப்பவர்கள் இங்கிருக்கும் சாஸ்தாவை வழிபட்டால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆரியங்காவு கேரள மாநிலம் கொல்லம் நகரிலிருந்து சுமார் 76 கிலோமீட்டர் தொலைவிலும் புனலூர் நகரிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. தமிழகத்தின் செங்கோட்டை நகரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் ஆரியங்காவு அமைந்திருக்கிறது. அச்சன் கோவில். அச்சன் கோவில் ஐயப்பன் ஆலயம் கேரள மாநிலத்தின் கொல்லம் மாவட்டத்தில் பத்தனாபுரம் வட்டத்தில் உள்ளது. பரசுராமர் நிறுவிய 5 கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த ஆலயம் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. சாஸ்தாவின் கோவில்களில் சபரிமலை ஆலயத்திற்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற கோவிலாக அச்சன் கோவில் திகழ்கிறது. பரசுராமர் சாஸ்தாவை பிரதிஷ்டை செய்த அனைத்து ஆலயங்களிலும் விக்கிரகம் மாற்றம் கண்டுள்ளது. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டுமே விக்கிரகம் மாற்றம் இல்லாது பழமை மாறாது காட்சியளிக்கிறது. எனவேதான் இங்குள்ள சாஸ்தாவின் சிலை மிக மிக பழமை வாய்ந்ததாக திகழ்கிறது. இங்கே ஐயப்பன் வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமாலை வாளும் ஏந்தி காட்சி தருகிறார். இவருக்கு இருபுறமும் பூர்ணா புஷ்கலை எனும் 2 தேவியர் கையில் மலரினை ஏந்தியபடி காட்சி தருகின்றனர். இங்குள்ள ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்றும் அழைக்கின்றனர். திருமண வரம் வேண்டுவோர் வழிபட வேண்டிய சிறப்புமிக்க தலமாகவும் இது திகழ்கிறது. உடல் சக்கரங்களில் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு ஆதாரமாக ராஜசாஸ்தாவாக ஐயன் வீட்டிருக்கக்கூடிய அச்சன் கோவில் விளங்குகிறது. ஆலய வளாகத்தில் சிவபெருமான், பார்வதி தேவி, கணபதி, சுப்பிரமணியர், நாகராஜா, நாகயக்ஷி, மாலியபுரத்தம்மாள், சப்பானி மாடன், கருப்பசாமி போன்ற தெய்வங்களும் இடம்பெற்றுள்ளனர். பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சி கடித்தவர்கள் இங்கு வந்து வழிபடுவதால் குணமடைவர் என்று கருதப்படுகிறது. இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் சாஸ்தாவின் இடது கையில் எப்பொழுதும் சந்தனம் இருக்கிறது. பாம்பு கடித்தவர்களின் விஷத்தை போக்குவதற்கு இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. விஷம் தீண்டியவர்களுக்கு சாஸ்தாவின் சிலையிலிருந்து சந்தனம் எடுத்து தரப்படுகிறது. சந்தனத்துடன் அர்ச்சகர் தரும் புனித நீரையும் சேர்த்து பூசினால் விஷம் உடனடியாக நீங்கி குணம் பெறலாம் என்கிறார்கள். இதனால்
இங்குள்ள ஐயப்பனை மகா வைத்தியா என்றும் அழைக்கின்றனர். இங்கு தமிழக முறைப்படியே பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. மார்கழி மாதத்தின் முதல் 10 நாட்கள் இங்கு முக்கிய திருவிழா நடைபெறுகிறது. சாஸ்தாவின் ஆலயங்களில் சபரிமலை மற்றும் அச்சன் கோவில் ஆகிய 2 ஆலயங்களில் மட்டுமே 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இங்கு ஐயப்பனுக்குரிய அனைத்து சிறப்பு நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. ஐயப்பனின் மண்டல பூஜை நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும் இங்கு நடைபெறுகிறது. இவ்விழா நாட்களில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் வாள் போன்றவை புனலூர் கருவூலத்தில் இருந்து எடுத்து சென்று அணிவிக்கப்படுகின்றன. இந்த திருவாபரண ஊர்வலம் செல்லும் பாதையானது கேரளாவில் உள்ள புனலூர், ஆரியங்காவு மற்றும் தமிழகத்தில் உள்ள செங்கோட்டை, தென்காசி உள்ளிட்ட நகரங்களின் வழியாக அமைந்திருக்கிறது. விழாவின் 9வது நாளில் திருத்தேரோட்டம் இங்கு நடைபெறுகிறது. தை மாதம் வரும் ரேவதி நட்சத்திர நாளில் பூச்சொரிதல் நிகழ்ச்சி இங்கு நடைபெறுகிறது. இங்கிருக்கும் ஐயப்பன் பக்தர்களின் அனைத்து வகையான அச்சங்களையும் நீக்கி வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறார். இத்தல ஐயப்பனை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கும். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு மனமகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். குழந்தை பேறு வேண்டுபவர்கள் இங்கிருக்கும் அம்மன் சன்னதியில் பட்டு துணி, வளையல் போன்றவற்றுடன் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை. மாயமந்திர செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இக்கோவிலில் நடைபெறும் கருப்பந்துள்ளல் எனும் விழாவில் கலந்து கொண்டு கருப்பசுவாமியை வழிபட்டால் தீய சக்திகள் நீங்கி வளம் பெறலாம். கேரள மாநிலம் புனலூர் நகரில் இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழகத்தில் உள்ள செங்கோட்டை நகரில் இருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவிலும் அச்சன் கோவில் அமைந்திருக்கிறது. குளத்துப்புழை குளத்துப்புழை ஐயப்பன் கோவில் கேரள மாநிலத்தின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள பத்தனாபுரம் தாலுக்காவில் குளத்துப்புழை எனும் சிற்றூரில் கல்லடை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது. இங்கு ஐயப்பன் குழந்தை வடிவில் காட்சி தருவதால் பாலசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார். கேரளத்தில் அமைந்துள்ள முக்கியமான 108 சாஸ்தா கோவில்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள சாஸ்தாவின் விக்கிரகம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஐயப்பன் பாலனாக காட்சியளிக்கும் குளத்துப்புழை உடல் சக்கரங்களில் அநாகத சக்கரத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. குளத்துப்புழை ஐயப்பன் கோவில் கேரள கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. மரத்தாலான கோவிலாக இது திகழ்கிறது. இந்த ஆலயத்தின் கருவறை சிறுவர்கள் நுழையும் அளவிலான உயரத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. இக்கோவில் இங்கு அமைந்த வரலாறாக மரபு வழி செய்தி ஒன்று கூறப்படுகிறது. கொட்டாரக்கரை பகுதியை ஆண்ட ஒரு அரசரும் அவருடைய ஆட்களும் காட்டில் கல்லடையாற்றின் கரையில் ஒரு முறை தங்க நேர்ந்தது. அப்பொழுது உணவு சமைப்பதற்காக அடுப்பு மூட்ட கல் தேடினர். 3 கற்களும் ஒரே அளவில் கிடைக்கவில்லை. ஒரு கல் மட்டும் சற்று பெரியதாக இருந்தது. அளவில் பெரியதாக இருந்த கல்லை அதைவிட பெரிதான ஒரு கல்லை கொண்டு உடைக்க முயற்சித்தனர். உடைக்க நினைத்த கல் உடையாமல் உடைக்க பயன்படுத்திய கல் 8 துண்டுகளாக உடைந்தது. உடைந்த பகுதிகளில் இருந்து ரத்தம் வழிந்தது. அரசரிடம் தெரிவிக்கப்பட்டு தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டதில் சிதறிய கல் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பனின் உருவம் என்று தெரிய வந்தது. பரிகாரமாக அவ்விடத்தில் குழந்தை வடிவிலான ஐயப்பனுக்கு கோவில் கட்டப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது என்பது மரபு வழி கதையாக உள்ளது. சிதறிய 8 துண்டுகளும் கருவறையின் உள்ளே உள்ளன. பூஜை சமயத்தில் இவை ஒன்றாக வைக்கப்பட்டு வழிபட்ட பின் வழக்கமான நிலையில் வைக்கப்படுகின்றன. இங்கு விஜயதசமி அன்று வித்யாரம்பம் என்னும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறுகிறது. அன்று பள்ளியில் சேரவிருக்கும் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தரப்படுகிறது. குழந்தை வரம் வேண்டுவோரும் வழிபட ஏற்ற தலமாக இது விளங்குகிறது. ஆலய பிரகாரத்தின் வலப்புறத்தில் யட்சியம்மன் சன்னதி உள்ளது. குழந்தை வரம் வேண்டி இந்த அம்மனுக்கு தொட்டில் கட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உபதெய்வங்களாக சிவபெருமான், யக்ஷி, விஷ்ணு, கணபதி, பூதநாதன், நாகர், கருப்பசுவாமி ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. குளத்துப்புழை கோவில் பந்தள அரசரால் உருவாக்கப்பட்டது என்றும் பிரதிஷ்டை கொட்டாரக்கரையை சார்ந்த
அந்தணர் ஒருவரால் அமைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. முதலில் கொட்டாரக்கரை அரசரின் கைவசம் இருந்த இக்கோவிலானது பின்னர் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டுக்கு கைமாறப்பட்டது. கோவிலை ஒட்டி கல்லடையாறு ஓடுகிறது. ஆற்றின் மற்ற பகுதிகளில் இல்லாத அளவில் இங்கு அதிக அளவிலான மீன்கள் காணப்படுகின்றன. தேவர்கள் இங்கு மீன் வடிவில் வசிப்பதாக கூறப்படுகிறது. பக்தர்கள் இங்கு மீனூட்டு வழிபாடு நடத்துவதுண்டு. இங்கு ஐயப்பனுக்கு மிகவும் விருப்பமான மீன்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இங்குள்ள மீன்களை பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. விஷு மகோத்சவம் இக்கோவிலின் முக்கிய விழாவாகும். சித்திரை மாதம் 5 முதல் 14 வரை இங்கு உற்சவம் நடைபெறுகிறது. கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்திற்கு வடக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் கொல்லத்திற்கு தெற்கே 59 கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழகத்தின் செங்கோட்டையில் இருந்து வடக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும் குளத்துப்புழை அமைந்துள்ளது. பந்தளம் பந்தளம் அரண்மனை கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் அடூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. பந்தளம் என்பது ஐயப்பன் வாழ்ந்த அரண்மனை இருக்கும் இடமாகும். இதனால் இந்நகரமானது புனிதம் வாய்ந்த இடமாக இந்துக்களால் போற்றப்படுகிறது. இங்கு பந்தள மன்னன் ராஜசேகரனால் கட்டப்பட்ட ஆலயம் இருக்கிறது. பந்தளத்தில் அமைந்துள்ள சன்னதியில் ஐயப்பன் புலியுடன் நிற்பது போல திருக்காட்சி வழங்குகிறார். இந்த கோவில் அச்சன் கோவில் நதிக்கரையோரத்தில் அமைந்துள்ளது. சபரிமலை ஐயப்பனுக்கு மகர விளக்கு பூஜையின் பொழுது அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் அனைத்தும் இங்குதான் வைக்கப்பட்டிருக்கின்றன. மணிகண்டன் பந்தள மகாராஜாவிடம் வளர்ந்த பொழுது சுமார் 12 ஆண்டுகள் அவர் ஓடி ஆடி விளையாடி புனிதம் சேர்த்த இடம் இது. மணிகண்டன் படித்த ஓலை சுவடிகள் இன்றும் கூட இங்குள்ளது. இங்குள்ள குளமானது ஐயப்பன் குளிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதாகும். இந்த குளத்தின் நீர் எப்பொழுதுமே வெதுவெதுப்பாக இதமாக இருக்கும் என்பதும் தனிச்சிறப்பு. மகர விளக்கு திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்ச்சியான திருவாபரண பெட்டி புறப்பாடு இங்கிருந்து தான் துவங்குகிறது. மார்கழி 26ஆம் தேதி பந்தளத்திலிருந்து புறப்படும் திருவாபரணம் தை முதல் தேதி சபரிமலையை வந்து சேர்கிறது. திருவாபரண பெட்டியோடு கருடனும் வருவது கண்கொள்ளா காட்சியாகும். மகர சங்கராந்தி தினத்தில் ஜோதியாய் ஐயன் தெரியும் பொழுது மட்டுமே ஐயப்பனுக்கு இந்த திருவாபரணங்கள் சாத்தப்பட்டிருக்கும். ஐயப்பனின் திருவாபரண பெட்டியில் திருமுகம், பிரபாவலி, பெரிய கத்தி, சிறிய கத்தி, யானை விக்கிரகம் 2, கடுவாய்ப்புலி விக்கிரகம் 1, வெள்ளி கட்டிய வலம்புரி சங்கு, பூர்ணா புஷ்கலா தேவியர் உருவம், பூத்தட்டம் எனப்படும் பூக்களை வைக்கும் தங்கத்தட்டு, நவரத்தின மோதிரம், சரப்பலி மாலை, தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை, நவரத்தின மாலை, தங்க எற்கம்பூ மாலை போன்றவை காணப்படுகின்றன. மற்ற திருவாபரண பெட்டிகளில் தங்க குடம், பூஜா பாத்திரங்கள், யானைக்கான நெற்றி பட்டம், தலைப்பாறை மற்றும் உடும்பாறை மலைக்கான கொடிகள், குடை மற்றும் யானை ஊர்வலத்திற்கான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஐயப்பன் திருவாபரணங்கள் ஒரு பெட்டியிலும் மாளிகைபுரத்தம்மனுக்கு அணிவிக்க வேண்டிய ஆபரணங்களை மற்றொரு பெட்டியிலும் கொண்டு வருவர். தை முதல் நாள் பிற்பகலில் திருவாபரண பெட்டி சபரி பீடம் வந்தடையும் பொழுது வானத்தில் பருந்துகள் தோன்றி வட்டமிட்டு திருவாபரண பெட்டியுடன் தொடர்ந்து வரும் காட்சி சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். மகர சங்கராந்தி தினத்தில் ஜோதியாய் ஐயன் தெரியும் பொழுது மட்டுமே ஐயப்பனுக்கு இத்திருவாபரணங்கள் சாத்தப்பட்டிருக்கும். கேரளத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்திலிருந்து வடக்கே 97 கிலோமீட்டர் தொலைவிலும் கோட்டயத்திலிருந்து தெற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் பந்தளம் அரண்மனை அமைந்துள்ளது. எருமேலி தர்மசாஸ்தா கோவில் கேரள மாநிலத்தின் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது சபரிமலையின் நுழைவு வாயிலாக கருதப்படுகிறது. எருமை தலையை கொண்ட மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த காரணத்தால் எருமை கொல்லி என அழைக்கப்பட்ட இந்த இடம் நாளடைவில் எருமேலி என மருவியது. இங்கே ஐயப்பன் தனது திருக்கரங்களில் வில் மற்றும் அம்பு ஏந்தி வேட்டைக்கு செல்லும் திருக்கோலத்தில் காட்சி வழங்குகிறார். எருமேலி தர்மசாஸ்தாவின் ஆலயம் உடல் சக்கரங்களில் விசுத்தி சக்கரத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. புலிப்பால் கொண்டு வருவதற்காக காட்டிற்கு வில்லம்புடன் புறப்பட்ட ஐயப்பனிடம் முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ச்சியால் தாங்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை எடுத்து கூறி முறையிட்டனர். இதை கேட்ட ஐயப்பன்
மகிஷியை வதம் செய்து அனைவரின் துயரங்களையும் போக்கி அருள் செய்தார். மகிஷியை வதம் செய்வதற்காக வில்லம்புடன் வந்த காரணத்தால் இங்கு தர்மசாஸ்தாவாக வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமி தனது கரங்களில் வில்லம்பு ஏந்திய கோலத்தில் அருள்பாலிக்கிறார். எருமேலி நகரில் 2 கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்கள் வள்ளியம்பலம் மற்றும் கொச்சம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. அம்பலம் என்பது மலையாளத்தில் கோவிலை குறிக்கும். இந்த 2 கோவில்களும் ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டருக்குள் அமைந்துள்ளன. சபரிமலை யாத்திரையின் பொழுது புகழ்பெற்ற எருமேலி பேட்டை துள்ளல் சடங்கானது வள்ளியம்பலம் மற்றும் கொச்சம்பலம் அருகேதான் துவங்குகிறது. மகிஷியை வதம் செய்த மணிகண்டன் அவளது உடல் மீது நர்த்தனமாடிய பொழுது பூதகணங்களும் தேவர்களும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேடமிட்டு நடனமாடிய இடமாக இது கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை நினைவு கூறவே பக்தர்கள் இன்றளவும் எருமேலியில் பேட்டை துள்ளல் எனப்படும் நடனம் ஆடுகிறார்கள். அப்பொழுது சுவாமிமார்கள் தங்களது உடலில் பலவிதமான வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு நடனமாடுவர். எருமேலி திருவனந்தபுரத்தில் இருந்து 133 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. கோட்டயம் நகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் மணிமாலா ஆற்றின் கரையில் எருமேலி அமைந்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள மேற்கு மலைத்தொடர்களில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இவ்வாலயம் கடல் மட்டத்தில் இருந்து 1535 அடி உயரத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. 18 மலைகளுக்கு இடையே சபரிமலை ஐயப்பன் ஆலயம் உள்ளது. இங்கு தர்மசாஸ்தா என்று அழைக்கப்படும் ஐயப்பன் தவக்கோலத்தில் சின்முத்திரையுடன் யோகப்பட்டை அணிந்து குத்துக்காலிட்டு அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார். பகவானின் இந்த ஆலயம் உடல் சக்கரங்களில் ஆக்ஞா சக்கரத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. புலிப்பால் எடுக்க சென்ற ஐயப்பன் தன் அவதார நோக்கமான மகிஷி என்ற அரக்கியை அழித்த பிறகு கோவில் கொண்டருளிய இடமாக சபரிமலை திகழ்கிறது. கலியுக மக்களின் நன்மை கருதி ஐயப்பன் சபரிமலையில் தவம் செய்து வருகிறார். பகவான் ஐயப்பன் சின்முத்திரையில் தனது ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைத்து மற்ற 3 விரல்களை விளக்கி காட்டுவதற்கு ஆழ்ந்த தத்துவம் இருக்கிறது. அதாவது கட்டை விரல் பரமாத்மாவையும் ஆள்காட்டி விரல் ஜீவாத்மாவையும் குறிக்கிறது. மற்ற 3 விரல்கள் ஆணவம், கண்வம், மாயை எனும் மும்மலங்களை குறிக்கிறது. நம்மிடம் உள்ள மும்மலங்கள் விலகினால் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையலாம் என்பதே இதன் உட்பொருள். ஐயப்பனின் சன்னதி வாசலில் தத்துவமசி என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின் அர்த்தம் நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் என்பதாகும். உனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை ஐயப்பன் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இனி ஐயப்ப சுவாமியின் வரலாற்றினை அறிந்து கொண்டு சபரிமலை குறித்த அறியப்படாத பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம். பந்தல தேசத்தில் ராஜசேகரன் என்ற அரசன் நீதி நேர்மை தவறாது சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து வந்தார். ராஜா ராஜசேகரனின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தனர். அவரது ஆட்சி காலத்தை மக்கள் பொற்காலமாகவே கருதினர். ஆனாலும் மன்னருக்கும் மகாராணிக்கும் ஓர் வருத்தம் இருந்தது. தங்களுக்கு வாரிசாக ஒரு குழந்தை இல்லையே என்ற வருத்தம் ஏக்கமாக மாறி அவர்களை வருத்தி கொண்டிருந்தது. எனவே புத்திர பாக்கியம் வேண்டி மன்னரும் மகாராணியும் சிவபெருமானை நாள்தோறும் மனமுருகி வேண்டி வந்தனர். இது ஒருபுறம் இருக்க, மகிஷாசுரனின் மரணத்திற்கு பிறகு அவனது சகோதரி மகிஷமுகி மகிஷனின் மரணத்திற்கு காரணமான தேவர்களை பழிவாங்க முடிவு செய்தாள். எனவே மகிஷி பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்ய துவங்கினாள். அக்னி வளர்த்து அனல் பறக்கும் நெருப்பின் நடுவே நின்று கடும் தவம் புரிந்தாள். பிரம்மா மகிஷியின் தவத்திற்கு மனம் இறங்கி காட்சி அளித்தார். மகிஷியிடம் என்ன வரம் வேண்டும் என கேட்டார். மகிஷியோ சாகா வரம் வேண்ட பிரம்மதேவர் அதை மறுத்து விடுகிறார். எனவே மகிஷி பஞ்சபூதங்களாலும் எந்த விதமான நோயாலும் ஆயுதங்களாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்றும் ஹரியின் அம்சத்தோடும் ஹரனின் அம்சத்தோடும் பிறந்த புத்திரனால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றும் அப்படி கடவுள் அம்சமாக பிறக்கும் மானுட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற வரம் கேட்டாள். அந்த வரத்தை பிரம்மதேவரும் அவளுக்கு வழங்கினார். வரம் பெற்ற மகிஷி தேவர்களுக்கும்
மனிதர்களுக்கும் பல கொடுமைகளை செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தாள். மகிஷி தேவர்களை வென்று இந்திரலோகத்தையும் தன்வசமாக்கியிருந்தாள். பிறகு தேவர்கள் மகிஷியிடமிருந்து தங்களை காக்குமாறு பரமேஸ்வரனிடத்தில் முறையிட்டனர். மகிஷியின் வரத்தை அறிந்திருந்த சிவபெருமான் விஷ்ணுவை நோக்க பகவான் விஷ்ணு மோகினி வடிவம் எடுக்கிறார். சிவபெருமானின் சக்தியும் மகாவிஷ்ணுவின் அம்சமான மோகினியின் சக்தியும் ஒன்று சேர்ந்து தெய்வீக குழந்தையான ஐயப்பன் அவதாரம் செய்கிறார். ஐயப்பனை குழந்தைக்காக நெடுநாட்களாக இயங்கும் பந்தள மன்னன் ராஜசேகரனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. எனவே பம்பை நதிக்கரையில் குழந்தை வைக்கப்பட்டது. காட்டிற்கு வேட்டையாட சென்ற மன்னன் ராஜசேகரனுக்கு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. உடனே மன்னர் அழுகை வரும் திசையை நோக்கி நடந்தார். அங்கே தரையில் தெய்வீக அம்சம் பொருந்திய அழகிய ஆண் குழந்தை கிடந்தது. ராஜசேகரன் ஆவலோடு அக்குழந்தையை எடுத்து அணைத்து கொண்டார். குழந்தை இல்லாத தமக்கு சிவபெருமான் அருளியதாக எண்ணி அக்குழந்தையை அணைத்து கொண்டு ஆனந்த களிப்பில் திளைத்தார். குழந்தையை தன்னோடு அரண்மனைக்கு எடுத்து செல்ல விரும்பினார். ஆனாலும் குழந்தையை தேடி வேறு யாராவது வருவார்களோ என்ற மனக்கலக்கத்தில் என்ன செய்வது என தெரியாமல் பரிதவித்தார். அப்பொழுது எங்கிருந்தோ வந்த முனிவர் ஒருவர் மன்னரை பார்த்து இக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து செல்லுமாறு கூறினார். மேலும் இந்த குழந்தை உங்களது அரச வம்சத்தின் கவலைகளை தீர்ப்பான் என்றும் குழந்தை 12 வயதை அடையும் பொழுது இவனது தெய்வீக ஆற்றல் வெளிப்படும் என்றும் கூறினார். குழந்தையின் கழுத்தில் மணிமாலை கிடக்கின்றது. எனவே இக்குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றும் முனிவர் கூறினார். மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய மன்னன் முனிவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு மணிகண்டனை எடுத்துக்கொண்டு அரண்மனையை அடைந்தார். நடந்ததையெல்லாம் மகாராணி கோப்பெருந்தேவிக்கு எடுத்துரைத்தார். இருவரும் பரமேஸ்வரன் தங்களது வேண்டுதலை கேட்டு மணிகண்டனை அருள் புரிந்ததாக எண்ணி ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தனர். மணிகண்டனின் வருகையை பந்தள ராஜ்யமே கொண்டாடியது. அரச குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆனால் அமைச்சர் மட்டும் சோகத்தில் ஆழ்ந்தார். ஏனென்றால் மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தால் அவருக்கு பிறகு தானே அடுத்த மன்னன் ஆகலாம் என்று கருதியிருந்தார் மந்திரி. எனவே மணிகண்டனின் வருகையை அமைச்சர் விரும்பவில்லை. குழந்தைக்கு அரசர் வெகு விமர்சையாக பெயர் சூட்டும் விழாவினை ஏற்பாடு செய்தார். கழுத்தில் மணிமாலை தவழ்ந்தவாறு இருந்த குழந்தைக்கு முனிவர் கூறியபடியே மணிகண்டன் என பெயர் சூட்டினர். அத்தோடு அரசன் ராஜசேகரன் தன் குழந்தைக்கு ஐயப்பன் என்ற பெயரையும் சூட்டினார். மணிகண்டன் அரண்மனை வந்த நேரம் நெடுநாட்களாக குழந்தை பேரின்றி இருந்த மகாராணி கோப்பெருந்தேவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அக்குழந்தைக்கு ராஜராஜன் என பெயர் சூட்டப்பட்டது. மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்ததாக கருதிய மன்னன் தனக்கு வாரிசாக மணிகண்டனுக்கு முடிசூட்ட நினைத்தார். செய்தி நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். ஆனால் அரசருக்கு பிறகு ராஜ்யத்தை கைப்பற்றும் கற்பனையில் மிதந்த மந்திரியோ அதை விரும்பவில்லை. ஐயப்பன் கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவத்தை அடைந்த பிறகு குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இயல்பிலேயே மணிகண்டன் மிகுந்த ஞானம் கொண்டவராக இருந்ததால் குருகுலத்திலேயே சிறந்த மாணவராக திகழ்ந்தார். அனைத்து விதமான ஆயுத கலைகளிலும் சாஸ்திர ஞானத்திலும் தன்னிகர் இல்லாது சிறந்து விளங்கினார். மணிகண்டனுடைய ஞானத்தையும் ஆற்றலையும் கண்டு அதிசயித்த குருதேவர் மணிகண்டன் சாதாரண குழந்தை அல்ல, அவர் தெய்வீக தன்மை வாய்ந்தவர் என்பதை உணர்ந்திருந்தார். ஐயப்பன் தனது குருகுல கல்வி நிறைவடைந்த பின் குருதட்சணை வழங்கி ஆசி பெறுவதற்காக தன் குருவிடம் சென்றார். மணிகண்டனின் தெய்வீக சக்தியை அறிந்திருந்த குருதேவர் ஊமையும் குருடுமாக இருக்கின்ற தன் மகனுக்கு பேச்சாற்றலையும் பார்வையையும் அருளுமாறு வேண்டினார். மணிகண்டன் தனது கரத்தினை குருவின் மகன் மீது வைக்க ஆச்சரியம் நிகழ்ந்தது. அடுத்த கணமே குருவின் மகனுக்கு கண் பார்வை கிட்டியது, பேசவும் முடிந்தது. பிறகு மணிகண்டன் தனது குருவை நோக்கி நடந்த இந்த அற்புதத்தை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என வேண்டிக் கொண்டு அரண்மனை திரும்பினார். குருகுல வாசம் முடிந்து அரண்மனை திரும்பிய ஐயப்பனை மகாராணி
ஆனந்த கண்ணீர் மல்க வரவேற்றாள். ஐயப்பனின் வருகையை விரும்பாத மந்திரி ஐயப்பனை அழிப்பதற்காக திட்டம் தீட்டினான். ஒரு முறை ஐயப்பன் குடிப்பதற்காக வைத்திருந்த பாலில் விஷத்தை கலந்தான். விஷம் கலந்த பாலை குடித்த ஐயப்பன் மயக்கமடைந்தார். ஐயப்பனை காப்பாற்ற அரண்மனை வைத்தியர்கள் முயற்சித்தும் பலன் தராத பொழுது சிவபெருமானை வைத்தியர் வடிவில் நேரில் வந்தார். ஐயப்பன் உடலில் உள்ள விஷத்தை தனது கழுத்தில் உள்ள நாகத்தின் மூலம் உறிஞ்சி எடுத்து ஐயப்பனை பூரண நலமாக்கினார். ஐயப்பனை அழிப்பதற்கான ஆலோசனையில் இறங்கிய மந்திரி மகாராணியை தனிமையில் சந்தித்தான். மகாராணியிடம், அம்மையே, உங்களுக்கு பிறந்த மகன் ராஜராஜன் இருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையல்ல என்று கூறி மகாராணியின் மனதில் விஷத்தை விதைத்தான். மந்திரியின் வார்த்தை ஜாலங்களால் 12 வருடங்கள் மணிகண்டனை வளர்த்த பாசமெல்லாம் எங்கோ போய்விட தனக்கு பிறந்த மகன் ராஜராஜனுக்கு அநியாயம் நடப்பதாக எண்ணினாள் மகாராணி. எனவே மன்னரிடம் தன் வயிற்றில் பிறந்த மகனுக்கே இளவரச பட்டம் அளிக்க வேண்டும் என்று மகாராணி கூற அதை சற்றும் எதிர்பாராத மன்னர் கோபம் கொண்டு மகாராணியை கண்டித்தார். அதன் பிறகு மகாராணி கோப்பெருந்தேவி ராஜராஜன் அரியணை ஏற என்ன செய்யலாம் என்று மந்திரியிடம் ஆலோசனை கேட்க, அதற்கு மந்திரி, மகாராணியே, தாங்கள் நோய்வாய்ப்பட்டது போல நடிக்க வேண்டும் என்றும் பின்னர் நோயை குணப்படுத்த புலிப்பாலால் மட்டுமே முடியும் என்று அரண்மனை வைத்தியரை கொண்டு சொல்ல வைக்கலாம் என்றும் புலிப்பாலுக்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அங்கு கொடிய விலங்குகளுக்கு மணிகண்டன் இரையாகி விடுவான். அதன் பின்னர் ராஜராஜனே இளவரசன் ஆவான் என்று தனது சூழ்ச்சியை விளக்கினான் மந்திரி. தனது சொந்த மகனின் மீது கொண்டிருந்த அளவற்ற பாசத்தால் மகாராணி அமைச்சரின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டாள். பின்னர் தனக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டிருப்பதாக மன்னரிடம் கூறினாள். அதை உண்மையென நம்பிய மன்னர் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து மகாராணியின் தலைவலி நீங்க என்ன செய்யலாம் என்று கேட்டார். அந்நேரம் அமைச்சரின் சூழ்ச்சிக்கு அகப்பட்ட வைத்தியர் ஒருவர் கொஞ்சம் புலிப்பால் கிடைத்தால் நோயை குணப்படுத்தலாம் என்று கூறினார். மகாராணியின் நோயை குணப்படுத்துபவர்களுக்கு தமது அரசாட்சியின் பாதியை வழங்குவதாக மன்னர் அறிவிப்பு செய்தார். புலிப்பால் கொண்டு வர படை வீரர்களின் ஒரு குழுவை மன்னர் ராஜசேகரன் காட்டிற்கு அனுப்பினார். அவர்களோ வெறுங்கையுடன் திரும்பினர். அப்பொழுது மணிகண்டன் முன்வந்து தான் புலிப்பாலை கொண்டு வருவதாக கூறினார். ஆனால் அரசர் மணிகண்டன் சிறுவனாக இருப்பதாலும் அடுத்து முடிசூட இருப்பதாலும் அவரை காட்டிற்கு அனுப்ப தயாராக இல்லை. இருந்தாலும் மணிகண்டன் தன்னை காடு சென்று புலிப்பால் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் தனக்கு எவ்வித ஆபத்துகளும் ஏற்படாது என்றும் உறுதியளித்ததை தொடர்ந்து அரசரும் அனுமதித்தார். ஐயப்பனை வழியனுப்பும் முன்னர் மன்னர் ராஜசேகரன் சிவபெருமானை வழிபட்டு முக்கன் தேங்காய் ஒன்றை இறைகடாட்சமாக ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார். கூடவே சில உணவுப் பொருட்களை இட்டு அதை இருமுடியாக கட்டி ஐயப்பனை வழியனுப்பி வைத்தார். பிறகு மணிகண்டனும் புலிப்பால் கொண்டு வருவதற்காக மகிஷி வசித்து வந்த அதே காட்டிற்குள் செல்கிறார். ஒளிபுக முடியாத அடர்ந்த காட்டிற்குள் சூரியன் பிரகாசிப்பது போல இருந்தது ஐயப்பனின் வருகை. ஐயப்பன் பொன்னம்பலமேட்டை அடைந்தவுடன் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட பூதகணங்களும் இந்திரன் தலைமையிலான தேவர்களும் ஐயப்பனை வணங்கி அவருக்கு பாதுகாப்பாக பின்தொடர்ந்து சென்றனர். கானகத்தில் இருந்த மகரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ச்சியினால் தாங்கள் படும் துன்பத்தை எடுத்துரைக்கின்றனர். ஐயப்பனும் மகிழ்ச்சியை அழித்து தனது அவதார நோக்கத்தை ஈடேற்ற தீர்மானித்தார். கானகத்தில் ஐயப்பனுக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே கடுமையான யுத்தம் நிகழ்ந்தது. யுத்தத்தின் இறுதியில் மகிழ்ச்சியை வீழ்த்திய ஐயப்பன் அவளது கொம்புகளை பிடித்து சுழற்றி வீசி எறிய அவளது உடல் அழுதா நதிக்கரையில் வந்து வீழ்ந்தது. மகிழ்ச்சி மீண்டும் எழும் முன்னர் அவளது முதுகின் மேலேறி ஐயப்பன் தாண்டவமாடி அவளை அழித்தார். மகிழ்ச்சியின் கொடுமை நீங்கியதால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் மணிகண்டனை போற்றி துதி செய்தனர். மகிஷமுகியின் உயிரற்ற உடல் மலை போல் வளர்ந்து கொண்டே போக அதை தடுப்பதற்காக ஐயப்பன் அவளது உடலை பாதாளத்தில் தள்ளி
கற்களால் மூடினார். ஐயனின் ஆணைப்படி பூதகணங்களும் தேவர்களும் கற்குவியலுக்குள் மகிஷியின் உடலை புதைத்தனர். மகிஷி அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடமே தற்பொழுது கல்லிடும் குன்று என்று வழங்கப்படுகிறது. மகிஷியை வதைத்த பின்னர் சிவபெருமானின் ஆணைப்படி தேவேந்திரனும் தேவர்களும் புலிகளாக உருமாறி வந்தனர். மணிகண்டன் பெண் புலியாக வந்த தேவேந்திரன் மேலேறி கொண்டு வன்புலி வாகனனாக முன்னேறி செல்ல மற்றைய தேவர்கள் பிற புலிகளாக மணிகண்டனை பின்தொடர்ந்து அரண்மனையை நோக்கி சென்றனர். புலிகளுடன் மணிகண்டன் அரண்மனையை அடைந்ததும் மன்னர் ராஜசேகரன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க இரு கரங்களையும் கூப்பி நெகிழ்ந்து நின்றார். பிறகு ஐயப்பன் தான் கொண்டு வந்த புலிப்பாலுடன் தனது தாய் கோப்பெருந்தேவியை சந்தித்த பொழுது அவள் தான் செய்த தவறுக்காக வருந்தி ஐயப்பனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டினாள். அதற்கு ஐயப்பன், தாயே, தாங்கள் போய் என் காலில் விழலாமா? என்னை பெறாவிட்டாலும் என் மீது மிகுந்த அன்பு காட்டி 12 ஆண்டுகள் வளர்த்து ஆளாக்கிய அன்னை நீங்கள். என் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற உதவியவர் நீங்கள். நிகழ்ந்தவை யாவும் கடவுளின் நிச்சயப்படிதான் நடந்துள்ளன என்றும் கூறினார். அரண்மனையில் நடந்த எல்லா சூழ்ச்சிகளுக்கும் காரணம் அமைச்சர்தான் என்பதை அறிந்த மன்னர் அமைச்சருக்கு தண்டனை கொடுக்க தீர்மானித்தார். ஆனால் மணிகண்டன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என கூறி மன்னித்து அருளினார். மணிகண்டன் தனது பிறப்பின் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்றும் அதனால் தான் தேவலோகம் செல்லப்போவதாகவும் தனது தாய் தந்தையரிடம் கூறினார். மேலும் அவர்களிடம், இதுநாள் வரை தாங்கள் என் மீது மிகுந்த அன்பும் பாசமும் காட்டி வளர்த்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு ஏதேனும் விருப்பம் இருந்தால் என்னிடம் கேட்கலாம் என்று கூறி என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என்றார். உடனே மன்னன் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு ஆலயம் நிர்மாணிக்க விரும்புவதாகவும் அதை எங்கே கட்டலாம் என்றும் கேட்டார். அதை கேட்டதும் ஐயப்பன் தனது வில்லை எடுத்து அம்பு ஒன்றை எய்தார். இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கே கோவில் எழுப்புங்கள் என்றார். அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. ராமாயண காலத்தில் வாழ்ந்த சபரி என்ற சந்நியாசினி தவம் செய்த இடம்தான் அது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மணிகண்டன் கட்டளைப்படியே மன்னர் ராஜசேகரன் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து ஐயப்பனுக்காக அழகிய கோவிலை கட்டினார். அந்த கோவிலில் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துமாறு 18 படிகளை நிர்மாணித்தார். இந்த 18 படிகளும் 18 மலைகளையும் 18 கடவுள்களையும் 18 தத்துவங்களையும் குறிக்கிறது. மன்னன் ராஜசேகரன் சபரிமலையை காசியை போலவும் பம்பை ஆற்றினை கங்கை நதியைப் போலவும் புனிதமானவை என மணிகண்டன் கூறியதை நினைத்து கொண்டார். கோவிலுக்குள் ஸ்ரீ தர்மசாஸ்தாவை எவ்வாறு பிரதிஷ்டை செய்வது என்பது குறித்து சிந்தித்து கொண்டிருந்த பொழுது தர்மசாஸ்தா பரசுராமரையே அங்கு அனுப்பி வைத்தார். சபரிமலை வந்த பரசுராமர் தாம் கொண்டு வந்த தர்மசாஸ்தாவின் விக்கிரகத்தை தை மாதம் முதல் நாளான மகர சங்கராந்தி அன்று கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி மற்றும் உத்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபதினத்தில் கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய்தார். அன்றிலிருந்து ஆண்டுதோறும் ஐயப்பன் மகர சங்கராந்தி அன்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கலியுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்த சபரிமலையில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவான ஹரிஹரசுதன் ஐயப்பன் கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக வேண்டியோருக்கு வேண்டிய வரம் அருளும் பிரத்யக்ஷ தெய்வமாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். ஐயப்பன் தனது இரு கால்களையும் குத்திட்டு இணைத்து யோக பட்டயத்துடன் பந்தனம் செய்த வண்ணம் தத்துவமசி எனும் சின் முத்திரையுடன் கூடியவராக காட்சியளிக்கிறார். தன்னை சரணடைந்தவர்களுக்கு அருள் செய்யும் விதமாக தனது வலது கையை வலது முழங்கால் மீது தாங்கி அபயஹஸ்த கோலத்தில் ஐயப்பன் அருள்பாலிக்கிறார். ஸ்ரீதர்ம சாஸ்தாவான ஐயப்பனின் அருள் வேண்டி ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் பக்தர்கள் ஒரு மண்டல காலம் கடுமையான விரதம் இருந்து நமது நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஐயனை தரிசனம் செய்ய வருகை புரிகின்றனர். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து இருமுடி சுமந்து செல்கின்றனர். பக்தர்கள் கொண்டு செல்லும் நெய் தேங்காயினை கொண்டு ஐயப்பனின் மூல விக்கிரகத்திற்கு நெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இது ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவின் சேர்க்கையை குறிக்கும் தத்துவமாக திகழ்கிறது. தத்வாதீனனாக திகழும் ஐயப்பனின் 18 படிகளும்
18 தத்துவங்களின் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. 18 என்ற எண்ணுக்கு வரலாற்று சிறப்புண்டு. பாரத போர் நடைபெற்றது 18 நாட்கள், ராமாயண போர் நடைபெற்றது 18 மாதங்கள், தேவாசுர போர் நடைபெற்றது 18 ஆண்டுகள். எனவே 18 என்ற எண் மிக முக்கியத்துவமானது. சபரிமலையில் உள்ள 18 படிகளும் 18 மலைகளையும் 18 கடவுள்களையும் 18 தத்துவங்களையும் குறிக்கிறது. ஐயப்பன் தன்னுடைய 18 ஆயுதங்களை கொண்டு 18 படிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைகளை களைந்து முக்தி அடைய வழிகாட்டுகிறது. 18 படிகள் உணர்த்தும் தத்துவங்களாக காண்பது, கேட்பது, மனம், ரசனை, ஸ்பரிசம், காமம், குரோதம், லோபம், போகம், மதம், மாத்சரியம், டம்பம், அகந்தை, சாத்வீகம், ராஜசீகம், தாமசீகம், ஞானம், அஞ்ஞானம் போன்றவை திகழ்கிறது. இந்த 18 வகை குணங்களை தாண்டினால் பகவான் ஐயப்பனை காணலாம் என்பது இதன் உட்பொருள். சபரிமலை கோவிலை சுற்றி 18 மலைகள் உள்ளன. அவை சபரிமலை, பொன்னம்பலமேடு, கவுண்டமலை, நாகமலை, சுந்தரமலை, சிற்றம்பலமேடு, கல்கி மலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீமாதமலை, தேவர்மலை, நீலக்கல் மலை, தலப்பாறை மலை, நீலிமலை, கரிமலை, புதுச்சேரி, அப்பாச்சிமேடு, இஞ்சிப்பாறை. சபரிமலை கோவிலை சுற்றியுள்ள இந்த 18 மலைகளை நேரடியாக பூஜைகள் செய்ய முடியாத காரணத்தால் 18 மலை தெய்வங்களை 18 படிகளில் ஆவாகனம் செய்து வழிபடப்படுகிறது. 18 படிகளில் 18 தேவதாக்கள் வாசம் செய்கின்றனர். சூரிய பகவான், சிவபெருமான், சந்திர பகவான், பராசக்தி, அங்காரகன், முருகப்பெருமான், புதன், விஷ்ணு, குரு பகவான், பிரம்மா, சுக்கிரன், லட்சுமி, சனி, யமன், ராகு, சரஸ்வதி, கேது, விநாயகர் போன்றோர் 18 படிகளில் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் வேறெந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பு வழிபாட்டு முறையாக சபரிமலையில் சிறந்த முறையில் படிபூஜை செய்யப்படுகிறது. 18 திருப்படிகளிலும் ஐயப்பன் 18 வகையான திருநாமங்களுடன் அமர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 1ஆம் திருப்படியில் குளத்துப்புழை பாலகனாகவும், 2ஆம் திருப்படியில் ஆரியங்காவு ஐயனாகவும், 3ஆம் திருப்படியில் எருமேலி சாஸ்தாவாகவும், 4ஆம் திருப்படியில் அச்சன் கோவில் அரசனாகவும், 5ஆம் திருப்படியில் புவனேஸ்வரனாகவும், 6ஆம் திருப்படியில் வீரமணி கண்டனாகவும், 7ஆம் திருப்படியில் பொன்னம்பல வாசனாகவும், 8ஆம் திருப்படியில் மோகினி பாலனாகவும், 9ஆம் திருப்படியில் சிவபுத்திரனாகவும், 10ஆம் திருப்படியில் ஆனந்த சித்தனாகவும், 11ஆம் திருப்படியில் இருமுடி பிரியனாகவும், 12ஆம் திருப்படியில் பந்தல ராஜகுமாரனாகவும், 13ஆம் திருப்படியில் பம்பா வாசனாகவும், 14ஆம் திருப்படியில் வன்புலி வாகனனாகவும், 15ஆம் திருப்படியில் ஹரிஹர சுதனாகவும், 16ஆம் திருப்படியில் சத்குருநாதனாகவும், 17ஆம் திருப்படியில் பிரம்மாண்ட நாயகனாகவும், 18ஆம் திருப்படியில் சத்தியஸ்வரூபனாகவும் அமர்ந்திருக்கிறார். 18 படிகளும் ஒரே கல்லினால் ஆனது. எல்லா படிகளும் 9 அங்குல உயரமும் 5 அடி நீளமும் உடையதாகும். தேங்காய் உடைத்து படிகள் தேய்வதை தடுக்கும் பொருட்டு கவசம் சாத்தப்பட்டுள்ளது. 18 படிகளில் இருமுடி கட்டு இல்லாமல் படியேறி வர சிலருக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவர்கள் பந்தல ராஜ குடும்பத்தினர், தந்திரிகள். மகர சங்கராந்தி அன்று திருவாபரண பெட்டியை சுமந்து வரும் ராஜ பிரதிநிதி, திருவாபரண பெட்டியையும் தங்க அங்கியையும் வரவேற்கும் தேவஸ்தான உறுப்பினர்கள். இவர்கள் வரவேற்கும் சமயத்தில் ஐயப்பனின் அனுமதி பெற்று மாலை அணிந்திருக்க வேண்டும். படி பூஜையின் பொழுது மேல்சாந்தி, தந்திரி, கீழ்சாந்தி மற்றும் கட்டளைதாரர், பலிகளை அர்ப்பணிக்கும் குருக்கள். 18 படிகளை ஏறியவுடன் பக்தர்களை வரவேற்கிறது கொடிமரம். கொடிமரத்தை கடந்து நேராக சென்றால் ஐயப்ப சுவாமியின் சன்னிதானத்தை அடையலாம். இனி ஐயப்ப சுவாமியின் விரத முறைகள் குறித்தும் சபரிமலை யாத்திரை குறித்தும் அறிந்து கொள்ளலாம். ஐயப்பனை தரிசிக்க வேண்டுமேயானால் கடுமையான விரத முறைகளை அனுஷ்டிக்க வேண்டும். சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை காண வரும் பக்தர்கள் குருசாமியிடம் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதமிருந்து பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து
உலகியல் இன்பங்களை துறந்து சத்தியம், தர்மம், அகிம்சை போன்ற கொள்கைகளை கடைபிடித்து புலால் உண்பதை அறவே தவிர்த்து தீய பழக்கங்களை முழுவதுமாக கைவிட்டு நியம நிஷ்டைகளை கடைபிடித்து ஒழுக்கமானவர்களாகவும் சகிப்புத்தன்மையை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. சுவாமிமார்கள் விரதமிருந்து காலை மாலை என இரு வேளைகளிலும் ஸ்நானம் செய்ய வேண்டும். நீலம், கருப்பு அல்லது காவி உடைகளை அணிந்து ஐயப்ப நாமத்தை மனதில் ஏந்த வேண்டும். ஒரு மண்டல கால விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஒன்றாக கூடி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு ஐயனின் புகழ் பாடி பஜனை செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மண்டலம் பின்பற்றினால் அது நமக்கு பழக்கமாகிவிடும் என்பதை அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது. பகவான் ஐயப்பனின் விரத முறைகள் காட்டும் கடுமைகள் யாவும் பக்தர்களை நல்வழிப்படுத்தவே வகுத்து கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து விரத முறைகளை சரியாக பின்பற்றினால் ஐயப்பனின் அருளோடு நம்மிடம் உள்ள விட முடியாத தீய பழக்கங்கள் கூட நம்மை விட்டு விலகிவிடும் என்பது திண்ணம். ஐயப்பன் தவக்கோலத்தில் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறார். ஐயப்பனுடைய தனிச்சிறப்பு பிரம்மச்சரியம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு அருள் புரிவதாகும். ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் கட்டாயம் ஒரு மண்டல காலம் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது பகவான் ஐயப்பனின் திருவாக்கு. குறைந்தபட்சம் 45 நாட்களாவது விரதம் இருக்க வேண்டும். 45 நாட்கள் விரதம் அனுஷ்டிப்பது என்பது பெண்களுக்கு உடல் ரீதியாக கடினமான காரியம். இதன் காரணமாகத்தான் 10 வயதிற்கு மேலுள்ள பெண்களும் 50 வயதிற்கு கீழுள்ள பெண்களும் ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்று கூறப்படுகிறது. சபரிமலை அடர்ந்த வனத்தில் மேடு பள்ளங்களை கொண்ட வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் அமைந்துள்ளது. இது வயது வந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக ஏற்றதல்ல. அதோடு பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களின் மனதில் எவ்வித சலனமும் ஏற்பட்டு விரதத்தில் பங்கம் ஏற்படாமல் இருக்கவும் பெண்கள் சபரிமலைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. பெண்களின் நன்மை கருதியே அவர்கள் சபரிமலைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் மற்ற ஐயப்பன் ஆலயங்களில் சென்று வழிபடுவதற்கு அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. புலிப்பாலுக்காக ஐயப்பன் வனத்திற்கு சென்ற பொழுது முக்கன் தேங்காயும் உணவும் எடுத்து சென்றதன் நினைவாகவே பக்தர்கள் இருமுடி சுமந்து செல்கின்றனர். இருமுடி பருத்தி துணியால் தைக்கப்பட்ட இரு பகுதிகளை கொண்ட பையாகும். இருமுடியின் உட்புறம் மஞ்சள், குங்குமம், நெற்பொறி, அவல், மாளிகைபுரத்தம்மனுக்கு தீபமிட திரிநூல், எண்ணெய் மற்றும் முக்கன் தேங்காய் ஆகியவை இருக்கும். ஐயப்பனுக்கு நிவேதனமாக வைக்கப்பட்டிருக்கும் தேங்காயில் இருக்கும் நீரானது அகற்றப்பட்டு சுத்தமான நெய் அரைத்து வைக்கப்பட்டிருக்கும். முக்கன் தேங்காய் சிவ அம்சமாகவும் நெய் விஷ்ணு அம்சமாகவும் கருதப்படுகிறது. இந்த நெய் தேங்காயானது ஐயப்பனுக்கு படைக்கப்படுவதில் அவர் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார் என்று கூறப்படுகிறது. இருமுடியின் பின்பையில் மஞ்சள் தூள், அரிசி, பருப்பு, வெல்லம் ஆகிய பொருட்கள் இருக்கும். காட்டு வழியில் நடந்து செல்லும் பக்தர்கள் வழியில் சமைத்து சாப்பிட்டு பசியாறி பயணத்தை தொடர்வதற்காக இந்த பொருட்கள் இருமுடியில் வைக்கப்பட்டுள்ளன. பயணத்தின் பொழுது இருமுடியில் உள்ள பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல அவர்களது தலைகணமும் குறைய வேண்டும் என்பதை இது சூசகமாக உணர்த்துகிறது. ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்கள் எரிமேலியில் ஒன்று கூடுவர். இது சபரிமலையின் நுழைவு வாயிலாக கருதப்படுகிறது. இங்கு பந்தல மன்னன் ராஜசேகரனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோவில் உள்ளது. மகிஷி எருமை தலையுடனும் மனித உடலோடும் இருந்தவள். அவளை வதம் செய்ததால் அந்த இடத்திற்கு எருமை கொல்லி என்று பெயர். எருமை கொல்லி நாளடைவில் எரிமேலியாக மருவியதாக கூறப்படுகிறது. இந்த எரிமேலியில்தான் பேட்டை துள்ளல் எனப்படும் முக்கிய நிகழ்வு நடைபெறுகிறது. இங்கு சுவாமிமார்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜாதி, மத, இன, மொழி என எந்த வேறுபாடும் இன்றி மகிழ்ச்சியோடு நடனம் ஆடுவர். இங்கு ஐயப்ப பக்தர்கள் நடனமாடுவதன் காரணம் மகிழ்ச்சியின் மரணத்தோடு தொடர்புடையது. புலிப்பால் கொண்டு வர சென்ற ஐயப்பனுக்கு துணையாக சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களை அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பப்பட்ட பூதகணங்களின் தலைவன் வாபுரன் என்று அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமானுக்கு
வீரவாகு எப்படியோ அதுபோலதான் ஐயப்பனுக்கு வாபுரன். மகிஷியுடனான போரில் ஐயப்பனுக்கு துணையாக வாபுரன் தலைமையிலான சிவபூத கணங்கள் கலந்து கொண்டன. போரின் முடிவில் மகிஷி வதம் செய்யப்பட்ட பின்னர் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக வாபுரனும் பூதகணங்களும் வேடமணிந்து நடனமாடினர். இதனை நினைவு கூறுமாறு பேட்டை துள்ளல் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஐயப்பன் புலிகளோடு அரண்மனை திரும்பும் பொழுது காட்டின் எல்லை வரை வந்து வழியனுப்ப வந்த வாபுரனை ஐயப்பன் அழைத்து வனத்தின் எல்லையான எருமேலியிலேயே தங்கியிருக்க வேண்டும் எனவும் தன்னை தரிசிக்க காட்டு வழியாக சபரிமலை வரும் பக்தர்களை கொடிய வனவிலங்குகளிடமிருந்து காத்து வருமாறு கட்டளையிட்டார். அதன்படியே வாபுரனும் மற்ற பூதகணங்களும் அங்கேயே தங்கி காவல் தெய்வமாயினர். தர்மசாஸ்தா வேறில்லை, பேட்டை சாஸ்தா வேறில்லை என அரண்மனையில் தன் தந்தையான பந்தல மகாராஜாவிற்கு ஐயப்பன் உபதேசம் செய்தார். பேட்டை சாஸ்தாவான வாபுரனுக்கு தந்தையை கோவில் கட்டுமாறு கூறி தன் அம்பு விடும் இடத்தில் தனக்கான கோவில் கட்டுமாறு கூறி சென்றார். பந்தல மன்னர் ஐயப்பனின் கட்டளைப்படியும் அகத்திய முனிவரின் உபதேசங்களின்படியும் முதலில் எருமேலியில் வாபுரனுக்கும் பின்னர் சபரிமலையில் ஐயப்பனுக்கும் கோவில்கள் அமைத்திருக்கிறார். காவல் தெய்வமான வாபுரன் தன் சன்னதியிலிருந்து பேட்டை துள்ளி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களை காப்பாற்றி வருகிறார் என்பது ஐதீகம். எருமேலியில் இருக்கும் இந்த தர்மசாஸ்தா கோவிலுக்கு எதிரே ஒரு பள்ளிவாசல் உள்ளது. இது இஸ்லாமியர்களின் ஆட்சி காலத்தில் ஐயப்ப பக்தர்களிடம் வரி வசூலிப்பதற்காக கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஜெசியா வரியை போன்றது. இந்த வரலாற்றை அறியாத பல ஐயப்ப பக்தர்கள் வாபுர சுவாமி என்ற பேட்டை சாஸ்தாவை மறந்து வாவர் சமாதியை கும்பிட ஆரம்பித்தார்கள். ஐயப்பனுக்கும் வாபர் மசூதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதில் வேடிக்கை என்னவென்றால் வாபர் மசூதியில் இருப்பவர்கள் உட்பட எந்த இஸ்லாமியரும் ஐயப்ப சுவாமியை நம்பவில்லை. நாங்கள் அல்லாவினை தவிர்த்து வேறு யாரையும் நம்ப மாட்டோம் என்கிறார்கள். ஐயப்பனின் நண்பன் என்பவர்கள் ஐயப்பனின் படத்தை கூட மசூதியில் இடம்பெற செய்யவில்லை. ஆனால் கேரளத்து தேவசம் போர்டு இதை இந்து முஸ்லிம் ஒற்றுமை என கூறி கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் கொடுமையின் உச்சம். ஐயப்ப சுவாமி பற்றிய மூல நூல் பூதநாத உபாக்கியானம் என்ற சமஸ்கிருத நூலாகும். இந்நூல் பிரம்மாண்ட புராணத்திற்கு உட்பட்டது. இந்நூலில் வாபுரன் என்ற பூதகணத்தை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது. வாபர் என்ற முஸ்லிம் பற்றி எந்த செய்தியும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. மகிஷி என்ற அரக்கியையே சம்ஹாரம் செய்த ஐயப்ப சுவாமியால் வாபர் என்ற கொள்ளைக்காரனை வெல்ல முடியாது போனது என்ற கட்டுக்கதையை ஐயப்ப பக்தர்கள் எவ்வாறு நம்புகிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. ஐயப்ப சுவாமி புராண காலத்தில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர். இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தே 800 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும். அப்படி இருக்க ஐயப்பனுக்கும் வாபருக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டிருக்க முடியும்? தர்மசாஸ்தாவின் கோவிலுக்கு நேர் எதிரே அந்த கோவிலை விட மிக பிரம்மாண்டமாக வாபர் மசூதியினை கட்டி கட்டுக்கதைகளை பரப்பிவிட்டு தர்மசாஸ்தாவின் புகழை மங்க செய்துள்ளனர். வாபர் கதை இடைச்சொருகள் என்பதை ஐயப்ப பக்தர்கள் உணர வேண்டும். ஐயப்பனை நம்பாமல் விரதமேதும் இல்லாமல் அசைவ உணவு உண்பவர்களிடம் ஐயப்ப பக்தர்கள் விபூதி பெறுவதும் சமாதிக்குள் சென்று வருவதும் ஏற்றது அல்ல. சாஸ்திர விதிப்படி விபூதி அணிந்தவர்களிடமிருந்துதான் விபூதி பெற வேண்டும். 1 மண்டல காலம் கடுமையான விரதம் அனுஷ்டித்து கடைசியாக பொய் கதைகளை நம்பி சமாதிக்குள் சென்று விபூதி பெறுவது விரதத்தில் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடும். கவனமாக இருங்கள். இனி முடிவு உங்களுடையது. எரிமேலியில் பேட்டை துள்ளலை முடித்துவிட்டு பயணத்தை தொடரும் சுவாமிமார்கள் பேரூர் தோடு, கோட்டைப்பாடி உள்ளிட்ட இடங்களை கடந்து காளைகட்டி என்ற இடத்தை அடைகின்றனர். இந்த காளைகட்டியில்தான் மகிஷமுகியின் உடல் மீது ஐயப்பன் நர்த்தனமாடி வெற்றி களிப்பை வெளிப்படுத்தினார். ஐயப்பனின் மகிஷமுகி சம்ஹார நர்த்தனத்தை காண வந்த பரமேஸ்வரன் தனது காளையை அருகில் இருந்த மரத்தில் கட்டி வைத்தார். அந்த இடமே தற்பொழுது காளைகட்டி என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் பக்தர்கள் அழுதா நதியில் நீராடி முழுகும் பொழுது நதிக்குள் கிடைக்கும் கல்லை எடுத்து சென்று வழியில் உள்ள கல்லிடும் குன்று என்ற இடத்தை அடைந்து மகிஷி புதைக்கப்பட்ட இடத்தில் அந்த கல்லை வைக்கின்றனர். பின்னர் இஞ்சிப்பாறை கோட்டையை கடந்து
உடும்பாறை கோட்டையில் ஸ்ரீ பூதநாதரை வழிபட்டு விபூதியை பெற்றுக்கொள்கின்றனர். பின்னர் சபரிமலை செல்லும் வழியில் புனித நதியான பம்பையில் நீராடி தங்களது பாவங்களை நீக்குமாறு ஐயப்பனை வழிபடுகின்றனர். பின்னர் அங்கு தங்கி பம்பாஸ்தி எனப்படும் 108 அடுப்பு சாம்பலை கன்னிசாமிகள் தங்களது இல்லத்திற்கு கொண்டு செல்வர். பின்னர் பம்பா விநாயகரை வணங்கி சபரிமலை யாத்திரையை மேற்கொண்டு தொடர்கின்றனர். பின்னர் அப்பாச்சிமேட்டை கடந்து நீலிமலையை அடைகின்றனர். அதன் பின்னர் சபரி பீடத்தை கடந்து மகிஷமுகிக்காகவே சரங்குத்தி என்ற இடத்தில் இருக்கும் ஆலமரத்தில் கன்னிசாமிகள் கொண்டு செல்லும் சரக்கோலை குத்தி கருப்பு நாடாவை போட்டு வணங்குவர். இது புதிய பக்தர்களது வரவை பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கூறப்படுகிறது. பின்னர் தொடர்ந்து நடந்து சென்று ஐயப்பன் ஆலயத்தை அடைந்து 18 படிகள் மீதேறி ஐயன் ஐயப்பனை தரிசிக்கின்றனர். அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து மறுநாள் காலையில் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து மாளிகைபுரத்தம்மனை தரிசிக்கின்றனர். மகரவிளக்கு பூஜைக்கு முன்பு ஐயப்பனின் தங்க ஆபரண பெட்டியை பந்தளம் அரண்மனையில் இருந்து கொண்டு செல்லப்படும் பொழுது ஆபரண பெட்டிக்கு துணையாக கருடன் பறந்து செல்வது ஒரு சிறப்பம்சமாகும். மண்டல பூஜை முடிந்ததும் மகர விளக்கு பூஜை ஆரம்பமாகி மகர விளக்கு பூஜை நிறைவடையும் தினத்தன்று மகர சங்கராந்தி பூஜை நடைபெறும். அப்பொழுது சுவாமி ஐயப்பன் உத்திர நட்சத்திரமாக ஆகாயத்தில் பக்தர்களுக்கு காட்சி வழங்குகிறார். தரிசனம் முடிந்த பிறகு பக்தர்கள் சபரிமலையில் பிரசாதமாக விற்கப்படும் அரவணை பாயாசம், அப்பம், நெய் முதலியவற்றை வாங்கி கொண்டு மீண்டும் பம்பா நதியை வந்தடைந்து தங்களது இல்லம் திரும்பி தாங்கள் கொண்டு வந்த பூஜை பொருட்களை பூஜை அறையில் வைத்து ஐயப்பனை பிரார்த்தனை செய்து குருசாமியின் துணையோடு மாலையை கழற்றி விரதத்தை பூர்த்தி செய்கின்றனர். சபரிமலை ஐயப்ப சுவாமியின் திருத்தலமானது கேரளத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் இருந்து 163 கிலோமீட்டர் தொலைவிலும் பத்தனந்திட்டாவில் இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இன்றைய பதிவின் வாயிலாக சபரிமலை ஐயப்ப சுவாமியின் வரலாற்றினை குறித்தும் சபரிமலை ஆலயம் குறித்தும் அறியப்படாத பல தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். சபரிமலையில் வீற்றிருந்து அருள் புரியக்கூடிய ஐயப்ப சுவாமியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.